என்னடா இது பெரிய டார்ச்சரா இருக்குது இந்த கௌதம் கம்பீரோட. ஐய்யய்ய! இப்படியே போனா நல்லா இருக்கிற இந்தியன் டீம ஓடிஐ, T20 டெஸ்ட் எல்லா ரேங்கிங்லயுமே 10ஆம் நம்பர் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் போல இருக்குது. ஐய்யய்ய! ஏங்க பாகிஸ்தான் மாரி 1ல இருந்து 10 கொண்டு போறதுக்கு கோச்சிங் பண்ண சொல்லலங்க. 10வது இடத்துல இருக்கிற ஒரு ஓடிஐ ரேங்கிங், T20 ரேங்கிங் பிளேயர கூட 1ஆம் நம்பர் கூட்டிட்டு வந்து நீங்க போட்டி போட வைக்கணும்ன்றதுக்காக தானே உங்கள வர வச்சா. என்னங்க இப்படி பண்றீங்கன்ற மாரி கௌதம் கம்பீர் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? பிசிசிஐ உடைய மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கௌதம் கம்பீர கோச்சா போட்டதுதான். ஏன்? 5 காரணம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை நேம் இஸ் ஸ்கை ஃப்ரம் பாலா. அப்படி என்னடா கௌதம் கம்பீர் உனக்கு இருக்கு? ஏன் உனக்கு வெஞ்சன்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? வெஞ்சன்ஸ் இல்ல ப்ரோ. டீம் இங்க வந்து பஞ்சன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. வாட் த ஹெல் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன 5 தப்பு அப்படி என்னென்ன பண்றாரு நம்ம கௌதம் கம்பீர் அப்படின்றத பாத்துருவோமா? தவறு நம்பர் 1 அவர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான டார்ச்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹிஸ்டாரிக் லாசஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. ஏங்க இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த டீம் கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி தோத்ததே கிடையாதுங்க அப்படி நம்மளாம் வந்து வாயை புழக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தோத்துக்கிட்டு இருக்கோம். ஓடிஐ சீரிஸ் வந்துட்டு ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா 27 வருடங்களுக்கு பிறகு நம்ம தோத்து போனது யாருன்னா தலைவன் அடியே இந்த கௌதம் கம்பீருடைய கோச்ல தான். அடுத்து ஹோம் டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து 36 வருஷத்துக்கு அப்புறம் தோத்து போனோம். அதுவும் ஒயிட் வாஷ். ஏன்டா ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியலடா அப்படின்ற மாதிரி வந்து ஹோம் டெஸ்ட் சீரிஸ் நியூசிலாந்து அகைன்ஸ்டா 36 வருஷத்துக்கு பின்னால. அது 2வது. அடுத்து பார்டர் கவாஸ்கர் டிராபியை தொடர்ந்து நம்ம தான் வந்து ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவே புரட்டி போட்டு இருந்தோம் விராட் கோலி கேப்டன்சில. அதில் மண்ணள்ளி போட்டாப்ல தலைவனுடைய கோச்சிங் வந்ததுக்கு அப்புறமா 1-3 தோத்து போனோம். 10 வருஷத்துக்கு அப்புறமா பார்டர் கவாஸ்கர் டிராபி நம்ம கையை விட்டு போச்சு. அடுத்தது நம்ம மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஓடிஐ மேட்சை வந்து ஆடிலைட்ல ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் அடிலைட் வந்து நம்மளுடைய இந்திய அணியுடைய ஒரு மிக முக்கியமான கிரவுண்டுன்னு சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கருடைய அந்த ட்ரை சீரிஸ் ஒன்று பாருங்க, நம்ம சிபி காமன்வெல்த் பேங்க் சீரிஸ் ஸ்ரீலங்காவோட ஆடணும் பாருங்க. அந்த 2008 டைம்ல இருந்து இந்த 2025 வரைக்கும் ஆடிலைடுங்கிறது சச்சினா இருந்தானே, தோனியா இருந்தானே, விராட்டா இருந்தானே, ரோஹித்தா இருந்தானே, சிக்கார் தவானா இருந்தானே, எல்லாருக்குமே ஹண்டிங் கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்லயே நம்ம வந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் தோத்து போறோம் அப்படின்னா இது வரலாறு இல்லையா? இதை கேட்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு தோல்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்சிஜில வந்து ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் அதே மாதிரி 2007 2008க்கு அப்புறமா இப்பதான் முதல் முறையா நம்ம வந்து எம்சிஜில ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் தோத்து போறோம். சோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஹிஸ்டாரிக் லாசஸ் எல்லாம் தலைவன் கொடுத்துட்டு இருக்காப்ல. இது அவர்கிட்ட நம்மளுடைய பிரச்சனை நம்பர் 1. பிரச்சனை நம்பர் 2 என்ன அப்படின்னா அன்எக்ஸ்பிளைனபிளான ஒரு பிளேயிங் லெவனை கொண்டு வராப்ல. சரி ஸ்குவாட்ல அதை பத்தி பின்னாடி வருவோம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இவருடைய பிளேயிங் லெவன்லாம் என்னங்க பிளேயிங் லெவன் புரியலங்க. நீங்க என்ன கொண்டு வரீங்க? நீங்க எதுக்கு இப்ப ஹர்ஷ்தீப் சிங் உள்ள இல்ல? எனக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்கீங்க. அவர் தான் வந்து இந்தியாவுடைய T20 இன்டர்நேஷனல்ஸ் லீடிங் விக்கெட் டேக்கர். பும்ராவோட அதிகமா விக்கெட் எடுத்துக்காருங்க அவரு. அவரை எதுக்குங்க எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்டா பதில் இல்ல. லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா T20 இன்டர்நேஷனல் ஹர்ஷ்தீப் சிங் வெளியே உட்காந்துட்டு இருக்காப்ல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த ஒரு பிரச்சனையை பண்ணுவார். இந்த மாதிரி வந்து பிளேயிங் லெவன்ல கச்சான் மச்சான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச இந்த T20 மேட்ச்ல ஆஸ்திரேலியால போய் என்ன மாதிரி பிளேயிங் லெவன் பாருங்க. ஸ்பின் டாமினண்டா அக்சர் பட்டேல் நீ போடு, குல்தீப் நீ போடு, 2 பேருக்கு நடுவுல வருண் சக்கரவர்த்தி நீ புகுந்து புகுந்து போடு அப்படின்னு 3 ஸ்பின்னர். ஆமா யாருங்க ஃபாஸ்ட் பவுலர் கேட்டா ஹர்ஷித் ராணாவும் ஜஸ்பிரித் பும்ரா 2 பேரும் தான் ஃபாஸ்ட் பவுலரா. தெரிஞ்சுதான் பண்றானா தெரியாம பண்றானான்னு எனக்கு புரியலையே. ஷோ அப்படின்ற மாதிரி உண்மையாவே இதெல்லாம் கொஞ்சம் கோவம் வருதுங்க. 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் என்னத்த கிளிக்க போறோம்னு தெரியல. நம்ம ஆஸ்திரேலியா பிச்சில் போய் T20 இன்டர்நேஷனல் கேட்டா அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாம் ஆட தெரியும், ஸ்பின் ஆட தெரியாது அதனால அப்படின்னு. ஓ எனக்கு சரி ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன சிவம் தூபேன்னு ஒருத்தர் இருந்தாரு. நம்ம பாஸ்கி சார் கூட கேட்டிருந்தாரு நம்ம வீடியோல. பாஸ்கி சார் என்ன சொன்னாரு? சிவம் தூபேன்னு ஒருத்தர் பவுலிங்ல வச்சுக்கிட்டு எதுக்கு போடல? அக்சர் பட்டேலே போடாத சார் நான் சொல்றேன். அக்சர் பட்டேலே 13 ஓவர் வரைக்கும் போடல. அதையும் சார் சொல்லியிருந்தாரு நம்ம வீடியோ. சோ 13 ஓவர் மேட்சை போட்டு நம்ம தோத்து போயிருக்கிறோம். அதுல அக்சர் பட்டேல் ஒருத்தர் ஓவரே போடல. 4 பேர் தான் பவுலிங், 2 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின் பவுலர். அக்சர் பட்டேல் ஸ்லீப்பிங். ஏன்டா அப்படி பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பிளேயிங் லெவன்ல பண்ணக்கூடிய கசடாக்கள். இந்த 2வது விட்டோம்னா 3வது முக்கியமான விஷயம் பிசார் பேட்டிங் ஆர்டர். சுப்மன் கில்லுங்கிறவன இப்ப உள்ள கொண்டு வந்து அவனுமே என்ன பண்றது? தம்பி நீ உள்ள வந்து சஞ்சு சாம்சன் இத்தனால ஓப்பனிங் இறக்கிட்டு இருந்தீங்க. அவன் தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராமினன்ட் ஓப்பனர்ன்ற மாதிரி அவனையும் அபிஷேக் சர்மாவையும் கொண்டு வந்துட்டு இருந்தீங்களே, நல்லா ஃபார்ம்ல வந்துட்டு இரு தம்பி. என்ன அவசரப்ப? சாம்சன் நீ எங்கெல்லாம் தெரியாது, எங்கேயாவது ஆடுவ. அப்புறமா சொல்றேன். எங்கன்னே தெரியாது. நம்பர் 3ல ஆடுவ, 4ல ஆடுவ, 5ல ஆடுவ. சார் ரோஹித் சர்மா நீங்க 5-6ல ஆட வைப்பீங்களா சார்? விராட் கோலியை 7ல ஆட வைப்பீங்களா சார்? அவங்கலாம் ஏன் ஃப்ளோட்டர்ஸா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்குலாம் மட்டும் ஃபிக்ஸ்டு பேட்டிங் பொசிஷன், மற்றவங்களுக்குலாம் ஃப்ளோட்டர்ஸ். நீ எங்க வேணா ஆடணும். T20ங்கிறது வந்து எந்த நேரத்துல வேணா எங்க வேணாலும் எப்ப வேணா இது வேணா நடக்கலாம். நீ அப்ப திடீர்னு புகுந்து வந்து அடிக்கணும். சொல்லுங்க விராட் கோலி கிட்ட, சொல்லுங்க ரோஹித் சர்மா கிட்ட, சொல்லுங்க சுப்மன் கிட்ட, சொல்லுங்க சார் நம்பர் 7ல வந்து ஆட சொல்லுங்க சார். சுப்மன் கில்ல ஃபினிஷிங் பண்ண சொல்லுங்க சார். உங்க சுப்மன் கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் என்னன்றது உங்களுக்கு தெரியும்.
அவர் 130, 135 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுவாரு. தட்டி தட்டி ஆடுவாரு. அவர் 70 அடிச்சா 50 பால்ல தான் அடிப்பாரு. செஞ்சுரி போட்டா 70 பால்ல தான் போடுவாரு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப நீங்க அவர மட்டும் ஓப்பனிங் இறக்குவீங்க. பினிஷிங்ல இறக்கி அவர்னால தோத்து போச்சுன்ற பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ என்ன இது? இந்த ஹீரோயிக் மெட்டீரியல்ஸ், ஐகானிக் பிளேயர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஃபிக்ஸ்ட் ஸ்பாட். மத்தவங்கலாம் எங்க வேணா இறங்கி இருந்தா விளாடு. உனக்கு இடமே இல்லையா? தூங்கி வீட்டுக்கு போயிரு கிளம்பி நீ அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸை ட்ரீட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப 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 ராங் ப்ரோ. இது 3வது பிரச்சனை. 4வது பிரச்சனை ஃபேவரட்டிசம். ஹர்ஷித் ராணான்றவர் ஒருத்தர் உள்ள வந்து விளாடுவார். சரிங்க, ஹர்ஷித் ராணா என்னங்க பண்ணாரு? அவருடைய ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து காட்டுங்க. ஏன்னா அந்த ஸ்டாட்ஸுக்கும் வெளியே நீங்க எடுத்து உட்கார வச்சிருந்திருக்கிற பிளேயர்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹர்ஷித் ராணா உள்ள இருப்பார். ஹர்ஷ்தீப் சிங் வெளியே இருப்பாப்ல. ஓ, நம்பர் 1 T20 இன்டர்நேஷனல் பவுலர் உங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கரண்டா அவர் தான். ஆனா அவர் வெளியே குறைச்சிருவீங்க. சூப்பரா இருக்குது. நோட் பண்ணுங்க, மத்த டீம்ல அவன் சொல்லி கொடுங்களா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. பவுலிங்ல நம்பர் 1 ஆகிற அஸ்வினா உட்கார வச்சிருவீங்க வெளியே. ஸ்பின் பவுலிங்ல அவர்னா ஃபாஸ்ட் பவுலிங் இப்ப ஹர்ஷ்தீப் சிங். ஓ சூப்பர், வெரி குட் வெரி குட், நல்ல விஷயம். சரி சரி சரி, இது என்ன கதைன்றது தெரியல. இது ஒரு பக்கம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா வந்துட்டு பேட்டிங்ல திடீர்னு வந்து சிவம் தூபே நீ இருப்பா ஒரு நிமிஷம், நீ வந்து ஆடுப்பா. ஹர்ஷித் ராணாவை சிவம் தூபேக்கு முன்னாடி இறக்கி விடுவாங்க. கேட்டா பாரு சிவம் தூபே அதுக்கப்புறம் வந்து விளையாடினாரு. என்னங்க அடிச்சாரு சிவம் தூபே, வந்த உடனே ஒரு ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆனார்ல, கீப்பர்ட்ட கேட்ச கொடுத்து. அப்ப நான் என்ன சொல்றேன், அவருக்கு ஆடவே தெரியலையா? அப்ப எதுக்கு சீரீஸ்ல எடுத்திருக்காத? இல்ல பிளேயிங்ல வந்து அவருக்கு முதல்ல ரிங்கு சிங் ஆட வச்சிரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு ஆட தெரியாதுன்னா என்ன மண்ணாங்கட்டிக்கு அவரை வந்து நம்ம பிளேயிங் லெவல்ல எடுக்கணும்? அப்போ எடுக்கவே கூடாதுல்ல. அவரை எடுத்துட்டு ஹர்ஷித் ராணா அவருக்கு முன்னாடி அனுப்பியா ஹர்ஷித் ராணானால ஹேண்டில் பண்ண முடிஞ்ச ஒரு சிச்சுவேஷன் சிவம் தூபேனால ஹேண்டில் பண்ண முடியாது நீங்க சொல்ல வரீங்க. அப்ப எதுக்கு சிவம் தூபே ஸ்குவாட்ல? வேணா தூக்கி அடிச்சிரு வெளியே. அப்ப இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் நமக்கு ஆத்திரங்கள் வருது மக்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அடுத்து கடைசி 5வது பிரச்சனை தலைவங்கிட்ட என்ன அப்படின்னா, இன்டைரக்டான அரசியல் எல்லாம் பண்ணுவாப்ல. என்னன்னா முகமது ஷமி ஏன் இல்லைங்கிறது இப்ப அவரை மட்டும் இல்ல, இது வந்து பொத்தாம பொதுவா எல்லாருக்குமே பிசிசிஐ சேர்ந்து அஜித் அகர்கர்ல இருந்து எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம இவரு ஹோம் மினிஸ்டர் வீட்டுல மீட்டிங் நடத்தின அனைத்து பேருக்குமே சேர்த்து நம்ம இந்த கேள்வியை கேட்கிறோம். ஐயா என்னங்க ஐயா இந்த மாதிரிலாம் வந்து மீட்டிங் நடத்தி எல்லாம் முடிவு பண்றீங்க, எதனால முகமது ஷமிங்கிற ஒரு ஸ்குவாட்ல இல்லைங்கய்யா? அப்ப நீங்க வந்து இப்ப அவருக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறீங்க, நீ போயிட்டு டொமஸ்டிக் மேட்ச்ல ஆடிட்டு வான்னு. ஜஸ்பிரிட் பும்ராவை டொமஸ்டிக் மேட்ச்ல ஆடி ப்ரூவ் பண்ணாதான்னு கொண்டு வருவீங்களா உள்ள? ஜஸ்பிரிட் பும்ரா, ஹார்திக் பாண்டியா 2 பேருமே ஈக்குவலா 98 T20 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஈக்குவல். இன்னைக்கு அப்ப அவரை கொண்டு போயிருவோமா? ஜஸ்பிரிட் பும்ரா ஹர்ஷ்தீப் சிங்கை விட கம்மி விக்கெட்ஸ்ல T20 இன்டர்நேஷனல்ல பும்ரா கொண்டு போயிருவோமா அவரை பிராக்டிஸுக்கு? அப்ப எப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நியாயம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள? இது வந்து மோசமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம கண்மையா வண்டிக்கிறோம். இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களுக்கு திரும்ப வந்து பாக்குறேன். அதுலயே சந்தோஷமா ஜாலியா அப்பா சந்தோஷமா கிரிக்கெட் பாக்குறது அப்படின்னு சொல்ற மாதிரி காரணங்களை கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து அந்த வீடியோ பண்ணுவேன். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பாக்குறேன். அதுவரை விடைபெறுத்து உங்கள் பணம் முக்கியமாய் வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.